ஓகே. ஸோ 13 சரிங்களா? ஸோ 12th மாடல் என்ன பார்த்தோம்? 7 ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் ஏன் எப்படி இருக்கு? என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு 14 பாயிண்ட்ஸ் நம்ம குடுத்திருப்பாங்க. அந்த 14 பாயிண்ட்ஸும் நம்ம ஒவ்வொண்ணா எடுத்து எடுத்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு டெர்ம்ஸும் முக்கியம். ரிபப்ளிக்னா ஏன் ரிபப்ளிக்ன்னு சொல்றாங்க? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? அதுக்கு பின்னாடி உண்டான கதை என்ன? அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அதுல பேசியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஒவ்வொண்ணா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் வந்து 10 மார்க், 5 மார்க்ஸ் இன்டர்வியூலாம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ மோர் ஃபிளெக்சிபிள் தேன் ரிஜிட். சரிங்களா? ஸோ ஃபிளெக்சிபிள் என்னது ஈஸியா வளைக்கக்கூடியது. ரிஜிட்னா என்னது கடினத்தன்மை இருக்கக்கூடியது. இப்ப நீங்களே சொல்லுவீங்களா, அவன் ஈஸியா வந்து என்னது வளைச்சிடலாம். அவன் ஈஸியா நம்ம சொல்ற பேச்சு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அவன் என்ன சொன்னாலும் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாதுப்பா. ரொம்ப வந்து கட்டாந்தரையா இருக்கான். ரொம்ப ரிஜிட்டா இருக்கான். இந்த அடமெண்டா இருக்கான்னு சொல்லுவாங்களா, அதே ரிஜிட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ரிஜிட்ட காட்டிலும் நம்ம ஃபிளெக்சிபிள் அதிகமா இருக்கும். ஆனா ரிஜிடும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மோர் ஃபிளெக்சிபிள் தேன் ரிஜிட். சரிங்களா? ஃபிளெக்சிபிள் காட்டிலும் வந்து ரிஜிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரிஜிட் காட்டிலும் ஃபிளெக்சிபிள் இருக்கு. எந்த அளவு எப்படி? another distinctive feature of the Indian constitution is that it seeks to impart flexibility. சரிங்களா? ஃபிளெக்சிபிலிட்டிய வளைவுத்தன்மையை வந்து குடுக்கக்கூடியதா இருக்கு. டு ரிட்டர்ன் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன். ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் என்ன அர்த்தம்? கூட்டாட்சி அமைப்பு. சரிங்களா? இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு 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 இது அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 4 பேத்துக்கு ஈக்குவலான உரிமை இருக்கணும். இப்ப தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, இங்க என்னது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொன்னா, இது சென்டர் அப்படின்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து தானே இது பண்றீங்க. அப்ப அந்த ஈக்குவலான உரிமை இருக்கணும். சோ இந்த மாதிரி கூட்டமைப்புல உங்களுக்கு இந்த பவர் இருக்கும், உங்களுக்கு இந்த பவர் இருக்கும், உங்களுக்கு இந்த பவர் இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அப்ப என்ன சொல்ல வராங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் கூடி வந்து அதிகமான பவர் வந்து குடுக்கப்படும். சென்ட்ரலே வந்து ஃபுல் பவர் வச்சுக்காது. எல்லா விஷயத்தையும் வந்து ஓரளவுக்கு நல்ல பவரே வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல. பிரிட்டன் ஃபெடரல் கான்ஸ்டிடியூஷன் இருக்கறனால. சரிங்களா? இப்ப வந்து நமக்கு ரிட்டனா இருக்கு. ரிட்டன்னா எழுதப்பட்டது உரிமை. என்னதான் நீங்க இப்ப கடன்லாம் வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கும்? எழுதி தான் வந்து கடன் பத்திரத்த எழுதுவீங்க. ஒரு வீடு வாங்க போனாலும் கடன் இது பண்ணுவீங்க. பத்திரத்த இது ரெடி பண்ணுவீங்க. 2க்கு போனாலுமே பத்திரத்த வைப்போம். ஏன்னா வந்து எழுத்து மூலியமா பண்ற மூலியமா அது வந்து என்னது மாறாது. ஏன்னா மனுஷங்கள் வந்து என்ன செய்வாங்க? பொய் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு மாரி பேசலாம், நாளைக்கு ஒரு மாரி பேசலாம். ஆனா வந்து எழுத வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து மாத்தவே முடியாது. அதேதான். இங்க ரிட்டர்ன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கறனால, சோ இந்தந்த உரிமைகள் வந்து இந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு இருக்கு. இந்தந்த உரிமைகள் சென்டருக்கு இருக்கு அப்படின்னு குடுக்கப்படுற மூலியமாக, சென்டர் வந்து என்ன செய்ய முடியாது? ஸ்டேட்ஸோட உரிமையில தலையிட முடியாது. ஸ்டேட்ஸ்க்கு உண்டான உரிமை இருக்கும். அதுல ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கு. ஏன்னா மாத்தம் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? A rigid constitution is the one that requires a special procedure for amendment. சரி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரிஜிட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அத மாற்றம் செய்ய கொண்டு வரக்கு. ரொம்ப வந்து கடினமா இருக்கும். சரிங்களா? சோ அமெண்ட்மென்ட்னா என்னது? மாற்றம், சீர்திருத்தம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாற்றி அமைக்குதல் அமெண்ட்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ப்ரொசீஜர் கொண்டு வரணும். சரிங்களா? ஸ்பெஷல் ப்ரொசீஜர் மூலியமா தான் அத மாற்றி அமைக்க முடியும். சோ நம்ம போனோம், எடுத்து எரேசர் வச்சு அழைக்கலாம் முடியாது. சரிங்களா? இப்ப வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேப்பர் இருக்கு. பென்சிலா எழுதணும் அப்படின்னு சொன்னா எரேசர் வச்சு அழிச்சிடலாம். அதே பென்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா எரேசர் வச்சு அழிக்க முடியாதுல்ல. சோ அது கஷ்டமா தான் இருக்கும். அதே மாரி தான் இங்க. சரிங்களா? ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது வந்து பென்னுல எழுதுன மாரி. சரிங்களா? சோ உங்களுக்கு வந்து கஷ்டம். ரொம்ப அழிச்சு அழிச்சு தான் வந்து அது வந்து அழிக்கிற மாரி இருக்கும். அதாவது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் நெறைய காம்ப்ளிகேஷனான விஷயம்லாம் இருக்கு. இவ்ளோ பேர் சேர்ந்து தான் அது ஓட்டு போட்டு அது வந்து ஓகே ஆனா மட்டும் தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கு. சரிங்களா? இதுக்கு உண்டான ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனுக்கு உண்டான எடுத்துக்காட்டு என்னது? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? Yes, sir. ஓகே, ஓகே. சோ ரிஜிட் கான்ஸ்டிடியூஷனுக்கு உண்டான எடுத்துக்காட்டு அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷன், ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். நாளைக்கே கொஸ்டின் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் என்ன? ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் என்னது? இந்தியாவோடது என்னது? அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. சரிங்களா? சோ அமெரிக்கானோட ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன். ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா, on other hand is one that can be amended in the same manner as the ordinary laws are made. சரிங்களா? இப்ப எப்படி ஒரு லா வந்து என்ன செய்றாங்க? ஈஸியா வந்து உடைச்சிடலாம்ல. சரிங்களா? ஒரு லா வந்து ஈஸியா கொண்டு வந்துரலாம்ல. அதே மாரி வந்து சட்டத்தையும் கான்ஸ்டிடியூஷனையும் ஈஸியா மாத்தி அமைச்சிடலாம். எடுத்துக்காட்டு வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஈஸியா ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டிடியூஷனுக்கு எடுத்துக்காட்டு பிரிட்டிஷ். ரிஜிட்க்கு உண்டான கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அமெரிக்கா. சரிங்களா? பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் நெய்தர் ரிஜிட் நார் ஃப்ளெக்சிபிள். பட் சிந்தசிஸ் ஆஃப் போத். சரிங்களா? ரிஜிடும் இல்ல, ஃப்ளெக்சிபிளும் இல்ல. இது வந்து 2த்துக்கு இடைப்பட்டது. சிந்தசிஸ்னா 2மே உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி டூ அமெண்ட் சர்டன் ப்ரொவிஷன் இன் த ரெக்வெஸ்ட் ராட்டிஃபிகேஷன் பை த ஸ்டேட். சரிங்களா? சில விஷயங்கள மாற்றம் பண்றதுக்கு எல்லா ஸ்டேட்டும் ஒப்புக்கொள்ளணும். அப்பதான் அந்த விஷயத்த மாற்றம் பண்ண முடியும். இது ரிஜிட். சரிங்களா? ராட்டிஃபிகேஷன்னா வந்து ஒப்புக்கொள்ளுதல். சரிங்களா? ராட்டிஃபிகேஷன்னா ஒப்புக்கொள்ளுதல்.
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். இந்த தமிழ்நாடுனா தமிழ்நாடு சட்டமன்றம். அண்ட் ஈவன் த ராட்டிபிகேஷன் ஒன்லி பை ஹாஃப் ஆஃப் தம் வுட் சஃபீஸ். சரிங்களா, பாதி பேத்துக்கு மேல அவங்க என்ன செய்யணும், இது பண்ணணும். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ராட்டிபிகேஷன் ரெக்வயர்ஸ் பை 3/4 ஆஃப் த ஸ்டேட். சரிங்களா, இப்போ வந்து அமெரிக்கால நிறைய மாகாணங்கள்லாம் இருக்குல்ல, ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்து 4 ஸ்டேட்னா 3 ஸ்டேட்டும் அதுல வந்து ஒப்புக்கொண்டா மட்டும்தான் அந்த அமெரிக்கால கான்ஸ்டிடியூஷனை மாற்றம் செய்ய முடியும். புரியுதா? இதுதான் வந்து எனது ரிஜிடுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. சம் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் மே பி அமெண்ட் பை த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்காக, சரிங்களா, கான்ஸ்டிடியூஷன்ல 1, 2, 3, 4 இருக்கு அப்படின்னா ஒரு 2 விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு மாற்றம் செய்ய மாதிரி இருக்கும். எடுத்துக்காட்டு அமெரிக்கா மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணதான் முடியும். ஆனா சில விஷயங்கள் 3, 4 மாற்றம் பண்றதுக்கு ஈஸியா வந்து நீங்க என்ன செய்யலாம், மாற்றம் செஞ்சு கொண்டு வந்துடலாம். சோ அந்த மாதிரி தான். சம் ப்ரொவிஷன் கான்ஸ்டிடியூஷன் மே பி அமெண்டட் பை த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல வந்து 30 பேர் அப்படி சொன்னா 25 பேர் அதை ஓட்டு போட்டா மட்டும் தான் அந்த விஷயம் பாஸ் பண்ண முடியும். அது 24 பேர் ஓட்டு போட்டாலும் அந்த விஷயத்தை பாஸ் பண்ண முடியாது. புரிஞ்சா? இந்த மாதிரி ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட்லாம் தேவைப்படுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து ஈஸியா மாத்திர முடியாதுல்ல. இப்போ மெஜாரிட்டி ஒரு கட்சி வந்திருக்கு, அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்க, எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம். அவங்க நினைச்சா கான்ஸ்டிடியூஷன் வேண்டாம்னு சொல்றதுக்காக கொண்டு வந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை தானே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து எல்லாருமே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போட்டா தான் முடியும். ஆனா சில சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வந்து என்ன செய்ய தேவையில்ல, எல்லாரும் ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல. 10ல 4 பேர் 5 பேர் ஓட்டு போட்டாலே அது வந்து மாற்றம் செஞ்சு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? பார்லிமெண்ட் ஹஸ் பீன் கிவன் பவர் டு ஆல்டர் ஒரு மாடிஃபை மெனி ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நீங்க என்ன செய்யலாம், பார்லிமெண்ட்ல வந்து எல்லாரும் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இங்க எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்களா, இவங்க எல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யலாம், மாற்றங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா, பை த சிம்பிள் மெஜாரிட்டி as required for general legislation. சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது 10ல 5 பேர் வந்து ஓட்டு போட்டா என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஆனா சிலதுக்கு பாத்தீங்கன்னா 8 பேர் ஓட்டு போட்டாதான் அது வந்து என்ன செய்ய முடியும், மாற்றம் செய்ய கொண்டு வர முடியும். This done by laying down the constitution that such changes shall not be deemed an amendment of the constitution under article 368. சரிங்களா, சோ இந்த மாதிரி சிம்பிளா பண்றதெல்லாம் ஆர்டிகல் 368 கீழ வராது. சரிங்களா, சரி, அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கான பவர் வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 தான் வந்து பவர் கொடுக்குது யாருக்கு, பார்லிமெண்ட்டுக்கு. எதுக்காக, அமெண்ட்மெண்ட் பண்றதுக்காக. சரிங்களா, இப்ப கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கும். ஆனா எந்த ஆர்டிகல் பவர் கொடுக்குங்கிறது முக்கியம். இதெல்லாம் தான் கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா? எல்லாத்துக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகேவா? பாருங்க, சேஞ்சஸ் இந்த நேம்ஸ், ஒரு மாநிலத்தோட நேம சேஞ்ச் பண்றது, பவுண்டரி சேஞ்ச் பண்றது, ஏரியாஸ் பண்றது, செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட், 2 ஸ்டேட் உடைக்கிறது, இதெல்லாம் ஆர்டிகல் 4. இதுக்கெல்லாம் சிம்பிள் அமெண்ட்மெண்ட் இருந்தா போதும். சரிங்களா, சிம்பிளா இருந்தா போதும். ஆர்டிகல் 368 கீழ வராது இதெல்லாம். சரிங்களா, ஆர்டிகல் 368 கீழ வரணும் அப்படின்னா அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். சரிங்களா, அது என்னெல்லாம் விஷயம் பின்னாடி சொல்றேன் நானு. அபாலிஷன் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் செகண்ட் சேம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ வந்து சொன்னேன்ல, ஒரு தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா அப்பர் லெஜிஸ்லேச்சர், லோவர் லெஜிஸ்லேச்சர் சேம்பர் 2 இருக்கும். சரிங்களா, இந்த தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் அப்பர் லெஜிஸ்லேஷன் சேம்பர் இல்ல. இந்த மாதிரி அபாலிஷ், இது தேவையில்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் சிம்பிள் இருந்தா போதும். ஆர்டிகல் 4 தான் இது சொல்லுது, சேஞ்ச் பண்ணலாம். ஆர்டிகல் 169 வந்து இதை சொல்லுது, அபாலிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இதுக்கெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி தான். எதுக்கெல்லாம், ஒரு 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 ஸ்டேட்டோட நேம மாத்துறதுக்கு, பவுண்டரிய மாத்துறதுக்கு, ஒரு ஸ்டேட்டை வந்து 2ஆ பிரிச்சு இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு. எப்படி கர்நாடகால இருந்து தெலுங்கானா உருவாக்கி கொண்டு வந்தாங்க, அதுல சிம்பிள் மெஜாரிட்டி தான். சரிங்களா, அது வந்து 368 கீழ வராது. 368 கீழ எது வரும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர் பண்ணது மட்டும்தான் வந்து உங்களுக்கு 368 கீழ அமெண்ட்மெண்டா வந்து கருதப்படும். இதெல்லாம் சிம்பிள் லெஜிஸ்லேட்டர் மாதிரி தான் எடுத்துக்கொள்ளப்படும். சார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு. சிம்பிளுக்கு சொன்னா ஸ்பெஷலுக்கு சொல்ற பாருங்க. பின்னாடி வருது, சொல்றேன், ஒன்னு சொல்றேன் பாருங்க. Yet another evidence of the flexibility is the power given by constitution itself to the parliament to supplement provision of the constitution by legislator. சரிங்களா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேஷன், ஒரு சட்டத்தை ஏற்றுறது, இறக்குறது, இது எல்லாத்துக்கும் வந்து என்னது, கான்ஸ்டிடியூஷனே வந்து பவர் தந்திருக்கு. சரிங்களா, பார்லிமெண்ட்டுக்கு. Though the makers of the constitution aimed to exhaustiveness, they realized that it was not possible to anticipate all existence and lay down the detailed provision of constitution to meet all situations for all times. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஆளுக தெரிஞ்சு இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனானுங்கள, அவங்களாலே வந்து எல்லாத்துக்குமே டீடைலா எழுத முடியாது. ஏற்கனவே வந்து யானை சைஸ் ஆயிடுச்சு கான்ஸ்டிடியூஷன். இப்ப எல்லா சிச்சுவேஷனுக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எழுத முடியாது. ஒரு படம் எழுதுற மாதிரி எல்லாம் எழுத முடியாது, ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத முடியாது. சோ அவங்க என்ன செஞ்சாங்க, சில விஷயங்கள் எழுதுவாங்க, சில விஷயங்கள் வந்து நம்மளே பார்லிமெண்ட்டுக்காக கொடுத்துருவாங்க. சரிங்களா, இப்ப கான்ஸ்டிடியூஷன் என்னமா உங்களுக்கு, அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கும். அதுபடி ஃபாலோ பண்ணி நடக்கணும். அதுபடிதான் எல்லாமே நடக்கணும். ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சில விஷயம் சொல்லப்படும், பார்லிமெண்ட் முடிவு எடுத்துக்கும். பார்லிமெண்ட் என்ன சொல்றோம் அதை கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி கேட்டு நடங்க பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா காலம் மாறிட்டே இருக்கு. சில புது விஷயங்கள் வரும், பழைய விஷயங்கள் எடுக்கணும்.
அப்ப நம்ம இன்னைக்கு எழுதுனத வச்சுட்டு நாளைக்கு இத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, ஓகேப்பா என்னெல்லாம் மாற்றம் வருதோ அதெல்லாம் பார்லிமெண்ட் நீ பார்த்துக்கோ. பார்லிமெண்ட்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்கீங்கல்ல, நீங்க வந்து என்ன செய்யுங்க, முடிவெடுத்து அத மாத்திக்கங்க. இதுக்கு வந்து உண்டான உரிமை நம்ம குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கா கான்ஸ்டிடியூஷன் பவர் தருது. ஓகேவா? அதான் இங்க சொல்ல வராங்க. பாருங்க. Thus the constitution empowers parliament to give effect to the certain provision by the constitution by legislator. சரிங்களா? சட்டம் தான் கொண்டு வர மூலியமாக நீங்க என்ன செய்யலாம்? சில விஷயங்கள வந்து மாற்றுதல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். லா படி தான் கொண்டு வர முடியும். லெஜிஸ்லேஷன் அப்படி சொன்னா சட்டம் இயற்றுதல். ஒரு லா படி தான் வந்து பார்லிமெண்ட் வந்து எதா இருந்தாலும் சொல்ல முடியும். சரிங்களா? As far as citizenship is concerned, Article 5 to 8 only lay down the condition for acquisition of the citizenship commencement of constitution. சரிங்களா? நீங்க வந்து இந்திய குடிமகனா இல்லையா அப்படிங்கிறது ஆர்டிகல் 5 to 8 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அது வந்து யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? இண்டிபெண்டன்ஸ் 1947 இருக்குல்ல, அங்க இருந்து ஒரு 7 வருஷத்துக்கு. இவங்களுக்கு மட்டும் தான் வந்து யார் குடிமகன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு தவிர, நம்ம எல்லாம் வந்து யார் சொல்லணும்? பார்லிமென்ட் சொன்னா மட்டும் தான் நம்ம குடிமகனா மாறுவோம். புரிஞ்சுச்சா? சோ இதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து யாரு சிட்டிசன்? பாகிஸ்தான்ல நெறைய பேர் போயிட்டாங்க. பிரிவினருக்கு அப்புறம். நெறைய பேர் பாகிஸ்தான்ல உள்ள வந்துட்டாங்க. சோ அவங்கள மட்டும் தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இவங்கலாம் இந்த டேட்டுக்கு அப்புறம் இவங்கலாம் வந்தா, இவங்கலாம் வந்து இந்தியர்கள். இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க பாகிஸ்தானியர்கள். அந்த மாரிலாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாரி விஷயம் அடுத்த சாப்டர் சிட்டிசன்ஷிப் தான். அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. சரிங்களா? சோ மிச்சம் என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? இன் பர்சூட் ஆஃப் திஸ் பவர், பார்லிமெண்ட் ஹஸ் enacted Citizenship Act 1955 to give effect to the provision of citizenship in India. சரிங்களா? பாதியா தான் சொல்லியிருக்கு. சோ மிச்சம் மீதியெல்லாம் யார் சொல்லுவாங்க? இதுக்கப்புறம் எப்படி சிட்டிசன்ஷிப்? யாரு வந்து அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் என்ன செஞ்சுச்சு? ஒரு லா கொண்டு வந்துச்சு. அந்த லா பேர் என்னது? சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த ஆக்ட் படி தான் என்ன செஞ்சிருக்கு? இப்ப வந்து சிட்டிசன்ஷிப் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொண்டு வராங்க. புரிஞ்சுச்சா? சோ என்ன சொல்ல வராங்க அப்படி சொன்னா, சிட்டிசன்ஷிப் வந்து அந்த காலகட்டத்துல வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லப்பட்டிருக்கு சிட்டிசன்ஷிப். அது அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். இப்ப இந்த காலத்துல பொருந்தணும் அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்ட் கையில அது ஒப்படைக்கப்பட்டுச்சு. பார்லிமெண்ட் நீ வந்து பவர் எடுத்து, நீ வந்து சட்டத்த உருவாக்கி, நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. யாரு? நம்ம கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனவங்க. சோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் 1955க்கு அப்புறம் ஒரு லாவ கொண்டு வந்து, ஓகேப்பா இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நெறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆகலாம். இல்ல இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்ல உங்கள வெளிய தூக்கி வீசிருவோம். அப்படிலாம் வந்து அந்த லால தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லா பேர் என்னது? சிட்டிசன்ஷிப் ஆக்ட். புரியுதா? இது ஸ்ட்ரைட்டாவே வந்து இது கான்ஸ்டிடியூஷன் இல்ல. இதுக்கு பார்லிமெண்ட் தான் வந்து இதுக்கு ஒரு லா கொண்டு வந்து இதோட கிளாரிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு குடுத்திருக்கு. சரியா? ஓகேவாம்மா? Yes, sir. ஓகே. பாருங்க. சிமிலர்லி ஆர்டிகல் 17 புரோவைட்ஸ் ஃபார் பேனிங் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 17ல மொட்டையா என்ன சொல்லியிருப்பாங்க? அன்டச்சபிலிட்டிங்கிறது தீண்டாமை வந்து ஒழிக்கப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இன் எக்ஸைஸ் யாராச்சும் தீண்டாமை பண்ணா என்ன சட்டம்? என்ன தண்டனை? அது சொல்லவே இல்ல. புரிஞ்சுங்களா? சோ இன் திஸ் எக்ஸைஸ் ஆஃப் திஸ் பவர், பார்லிமெண்ட் ஹஸ் enacted புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. சோ அது வந்து இப்ப வந்து பண்ணிட்டாங்க. தீண்டாமை அன்டச்சபிலிட்டி பண்ணிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? எப்படி தண்டனை குடுக்கணுங்கிறது பார்லிமெண்ட் வந்து முடிவெடுக்குது. சோ லா கொண்டு வராங்க. இந்த லா கீழ யார் யார் எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தண்டனை அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சில விஷயங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிளாரிஃபிகேஷன் குடுத்திருக்கு. சில விஷயங்கள் பார்லிமெண்ட் கையில குடுத்து பார்லிமெண்ட் லா மூலியமா தான் வந்து என்ன செஞ்சிருக்கு? ஆ நமக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்குது. சரிங்களா? எலாபரேட் பண்ணுது. The obvious advantage of this scheme is that the law made by the parliament may be modified according to the exigency. சரிங்களா? லா வந்து என்ன செய்யலாம்? அப்பத்த நிலைமைக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். Which arise in that particular point. இந்த டைம்க்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். Without having resort to constitutional amendment. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணாமயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கொண்டு வரலாம். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணணும் என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். எல்லாருமே வந்து சைன் போட்டா மட்டும் தான் அத பண்ண முடியும். ஏன்னா சில விஷயங்கள் என்ன செய்யலாம்? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் பண்ணாமயே நீங்க என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். அது இந்த மாரி விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல. ஜிஎஸ்டில வந்து எல்லா ஸ்டேட்டும் வந்து சைன் போட்டனால கொண்டு வர முடிஞ்சுச்சு பெடரல். சோ இது வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர். புரிஞ்சுச்சுங்களா? சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து என்னது, உங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் முடியும். அது பின்னாடி நான் சொல்றேன். சரிங்களா? அதுக்கு ஒரு தனி சாப்டர் இருக்கு. இப்போதைக்கு மட்டும் புரிஞ்சுக்கங்க. சில விஷயம் பண்ணா ஈஸியா பண்ணலாம். சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா தான் பண்ண முடியும்.
அந்த எவ்வளவு பேரு, என்ன கணக்கு, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். ஓகேவா? ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மோர் ஃப்ளெக்சிபிள் தேன் ரிஜிட். சரிங்களா? சோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஃப்ளெக்சிபிளும் இல்ல, ரிஜிடும் இல்ல. நம்ம இடைப்பட்டது. நடுவுல இருக்கோம். சோ இதுலயே வந்து ஃப்ளெக்சிபிளோட விஷயம் தான் அதிகமா இருக்கு. ரிஜிட் வந்து கம்மியா இருக்கு. ரிஜிட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, கூட்டாட்சி தன்மைய வந்து பாதிக்கிற மாரி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது ரிஜிட்டா இருக்கும். ஜிஎஸ்டி இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்துச்சுன்னா. ஃப்ளெக்சிபிள் வந்து நான் சொன்ன மாரி மாநிலங்கள பிரிச்சுட்டு இது பண்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இது பண்ணிக்கலாம். அது எல்லாம் பின்னாடி லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? சோ ஃப்ளெக்சிபிள் மோட் ரிஜிட் இந்த பாயிண்ட் புரிஞ்சா பாயிண்ட் நம்பர் 3 புரிஞ்சா எல்லாத்துக்கும்? Yes, sir. ஓகே, ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க. பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட் கம்பைன் வித் அன் எலக்டட் பிரசிடென்ட். அடுத்தது அடுத்து இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ். இப்ப எப்படி நம்ம பொருள் வாங்குனா, இது இப்படி, இது வந்து இப்படி அரைக்கும், இது இப்படி பண்ணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாரி ஃபோன் வாங்குனா அந்த மாரி ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் இது எல்லாமே. சோ இப்படி இந்த இந்த மாரி கண்ணோட்டத்தோட தான் படிக்கணும். சோ புக் எடுக்குறோம். என்ன பாயிண்ட் ஒரு ஒரு ஓவர் வியூ இல்லாம படிச்சோம் அப்படி சொன்னா மண்டையில நிக்காது. புரிஞ்சுச்சுங்களா? எப்பவுமே எடுத்தானா நம்ம யோசிக்கணும். யோசிச்சு தான் அதுக்கப்புறம் படிக்கணும். என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற கிரக்ஸா வந்து மனசுல நெனச்சுக்கணும். அப்படி படிச்சா மட்டும் தான் மண்டையில நிக்கும். ரொம்ப நாளைக்கு நிக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம படிக்கிறது இன்னைக்கு. ஆனா எக்ஸாம் எழுதுறது என்னைக்கோ. அந்த டைம்ல ஞாபகம் வரணும் அப்படி சொன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஆ ரிமைண்ட் பண்ணா மட்டும் தான் வரும். சோ அத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நானு. ஆ போக போக உங்களுக்கு அது மனப்பாடம் ஆயிரும். பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட் கம்பைன் வித் அன் எலக்டட் பிரசிடென்ட். இப்ப பார்லிமெண்டரி தான் எடுத்திருக்கோம். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் இல்ல. பிரசிடென்ட் ஃபார்ம் அமெரிக்கா. அமெரிக்கால பிரசிடென்ட் தான் பெரிய ஆளு. ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் பார்லிமெண்ட் தான் நம்மளோட பெரிய ஆளு. சரிங்களா? சோ நம்ம வந்து என்ன செய்யணும்? பிரசிடென்ட்ட எலக்ட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுச்சுங்களா? சோ பார்லிமென்ட்டும் வச்சிருக்கோம். பிரசிடென்ட்ட எலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? சோ இதோட ஃபியூச்சர்ஸ். நெறைய நாடுகள்ல வெறும் பிரசிடென்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. பார்லிமென்ட் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பார்லிமென்ட்டும் இருக்கு, பிரசிடென்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? The form of government that was introduced by our constitution both at the union and states. Unionனா சென்ட்ரல், ஸ்டேட்ஸ் இஸ் த பார்லிமெண்டரி கவர்ன்மென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் டைப். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம 200 வருஷம் ஆண்டான். சோ அவனோட விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து பழக்கமாக்கப்பட்டிருக்கும். சோ அவனோட மாடலே நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்ன்மென்ட்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேரு. சரிங்க. பிரிட்டிஷ் மாடல் ஆஃப் கவர்ன்மென்ட்டோட பேரு வெஸ்ட் மினிஸ்டர் கவர்ன்மென்ட். சரிங்களா? மாத்தி மாத்தி கேட்டிருப்பாங்க. வெஸ்ட் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்ன்மென்ட் எத குறிக்கிறது? பிரசிடென்ட் ஃபார்ம், பார்லிமென்ட் ஃபார்ம், மோனார்க் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் குடுத்துருவாங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்தா தான் வந்து அடிக்க முடியும். சரிங்களா? The features of the parliamentary government in India are என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? சோ நாமினல்னா அப்படின்னு சொன்னா ஒப்புக்கு சப்பா மாரி. சரிங்களா? சும்மா ஒரு இதுக்காக வேண்டி. சரிங்களா? ரியல்னா வந்து அவங்க தான் எல்லா வேலையும் இறங்கி செய்வாங்க. சரிங்களா? சோ பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து ரியல் பவர் இல்ல. அவர் ரப்பர் ஸ்டாம்ப் மாரி தான். ஆனா ரியல் யாரு? பிஎம். புரிஞ்சுச்சா? சோ இதுதான் வந்து நாமினல், ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 2 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ நமக்கு வந்து ஐஏஎஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட லெட்டர்ல யார் சைன் பண்ணணும்? பிரசிடென்ட் தான் சைன் பண்ணுவாங்க. ஆனா பிஎம் தானே நாட்ட வந்து ஆள்றாரு. புரிஞ்சுங்க. அதனால தான் நாமினல் வந்து ஹெட் யாரு? பிரசிடென்ட். ரியல் ஹெட் வந்து பிஎம். புரிஞ்சுங்களா? இது 2மே வந்து இந்தியா கவர்ன்மெண்ட்ல இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் மேம் வாங்க சொல்றாங்க. ஒரு 2 மினிட்ஸ்.
ஓகே. ஓகேவா? அடுத்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். சரிங்களா? ஸோ யார் மெஜாரிட்டி வாங்குறாங்களோ, அவங்க தான் வந்து ஆட்சி செய்ய போறாங்க. எந்த கட்சி வந்து பெரும்பான்மை வந்து எம்பி, எம்எல்ஏஸ் இருக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயும் கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ 245லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி கணக்கு. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டூ லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? ஸோ என்னது? அ பிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். சரிங்களா? இவங்க வந்து யாருக்கு வந்து லோக்சபாக்கு வந்து ஆ ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒரு முடிவு எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து இவங்க பொறுப்புதாரி. ஸோ நம்ம என்ன செய்யலாம்? இங்க வந்து லோக்சபால யார் வேணா கேள்வி கேட்கலாம். சரிங்களா? மெம்பர் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேட்டர். சரிங்களா? லெஜிஸ்லேட்டர்ல மெம்பர்ஸ் வந்து என்னது? மெ மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. சரிங்களா? லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? இப்ப லீடர் யாரு? பிஎம். ஸ்டேட்க்கு யாரு? சீஃப் மினிஸ்டர். அது டிசொல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ். அது லோக்சபா வந்து டிசொல்யூஷ் பண்ணலாம். நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு இத வந்து கவிழ்க்கிறது. இப்ப இவ்ளோ எம்பி இருந்தாங்கன்னா, அவன் வந்து இது என்ன செய்யலாம்? ஆட்சி வரலாம். சோ அந்த 10, 15, 45 அப்படின்னு சொல்றத வந்து எதிர்க்கட்சி என்னது 35 இருப்பாங்க. சரிங்களா? சோ இப்ப வந்து 40 வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்சி கவிழ்ந்தரலாம். சோ அந்த இதுதான் வந்து லோவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. லோவர் ஹவுஸ்ல அந்த கம்மி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத வந்து டிசொல்யூட் பண்ணலாம். சரிங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானம். சோ இதெல்லாம் தான் வந்து என்னது உங்களுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாமினல் ஹெட், ரியல் ஹெட். நாமினல் ஹெட் யாரு? பிரசிடென்ட். ரியல் ஹெட் யாரு? பிஎம். மெஜாரிட்டி பவர் ரூல். யார் அதிகமா வந்து ஓட்டு வாங்குறாங்களோ, அவங்க தான் வந்து எம்பிஸ் எடுக்குறாங்களோ, அவங்க தான் வந்து ரூல் பண்ண முடியும். அதே மாரி வந்து பிஎம்மும் பிளஸ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அவங்கலாம் வந்து லோக்சபாக்கு கட்டுப்பட்டவங்க. சோ அவங்க நம்ம என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் இவங்கலாம் வந்து. சிஎம், பிஎம் தான் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. சரிங்களா? லெஜிஸ்லேட்டர்ங்கிறது மினிஸ்டர்ஸ் எல்லாமே. சரிங்களா? மெம்பர்ஷிப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் லெஜிஸ்லேட்டர். லெஜிஸ்லேட்டர்ல மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சட்டம் இயற்றுபவர்கள. சட்டத்தை நடைமுறைத்துறவங்க எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஐஏஎஸ் ஆஃபீசர்லாம் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இப்ப மினிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? லெஜிஸ்லேட்டிவ்ல இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ல இருப்பாங்க. புரிஞ்சா? இப்ப லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? அ சென்ட்ரலுக்கு வந்து இந்தியாவுக்கு தலைவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த சிஎம் இருப்பாங்க. அதே மாரி டிசொல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ். சரிங்களா? எப்ப வேணாலும் ஆட்சி கலைக்கலாம். சரிங்களா? சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த ஆட்சி எப்ப வேணா கலைக்கலாம். சரிங்களா? சோ அதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட்டோட முக்கியமான விஷயம். சோ நாளைக்கே வந்து கேட்பாங்க. உங்களுக்கு பார்லிமெண்டரி கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா வந்து என்னலாம் விஷயம் இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் இதிலும் உள்ள திணிப்பாங்க. இந்த மாரி 2, 3 பாயிண்ட் குடுத்தும், இன்னும் குடுப்பாங்க. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து என்ன கவர்ன்மென்ட் என்ன டைப் ஆஃப் கவர்ன்மென்ட் இருக்கு? அப்படிங்கிறத செக் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? இந்த இந்த பாயிண்ட் புரிஞ்சா? அடுத்து பாருங்க. வை பார்லிமெண்டரி சிஸ்டம்? வை நாட் பிரசிடென்ஷியல் சிஸ்டம்? ஏன் வந்து நம்ம பார்லிமெண்டரி சிஸ்டம் எடுத்தோம்? ஏன் பிரசிடென்ஷியல் எடுக்கல? யுஎஸ்ஏ பிரசிடென்ஷியல் சிஸ்டம் தான். பிரிட்டனோட தான் பார்லிமெண்டரி சிஸ்டம். ஏன் அப்படி சொன்னா, a primary reason for the choice of the parliamentary system of the government was that people had a long experience of this act under the government of India Act. இந்தியா 200 வருஷம் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செஞ்சிருக்கான். சோ இவன் வந்து இந்த மாடல் தான் நம்மள ஆட்சி செஞ்சிருக்கான். சோ அதனால வந்து இந்திய மக்களுக்கும் இது வந்து வசதியா இருக்கும். சரிங்களா? Another reason is that parliamentary system is based on the principle of cooperation and coordination பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? பார்லிமெண்டரி சிஸ்டத்துல வந்து லெஜிஸ்லேட்டிவும், எக்ஸிக்யூட்டிவும் என்ன செய்யணும்? சேர்ந்தாப்புல ஒர்க் பண்ணாதான் அது விளங்கும். சரிங்களா? சோ இந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? த மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரிஜெக்டட் த பிரசிடென்ஷியல் சிஸ்டம் ஆஃப் கவர்ன்மென்ட். சரிங்களா? பிரசிடென்ஷியல் வந்து வேண்டாம்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆஸ் இன் அமெரிக்கா ஆன் த கிரவுண்ட் தட் இட் பேஸ்ட் ஆன் த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. சரிங்களா? சோ இங்க வந்து நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மென்ட்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இவங்க தனியா இருப்பாங்க. அதே வந்து பிரசிடென்சியல்ல பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி பவர் தான். சரிங்களா? சோ இதான் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பவர் இருக்கும். பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் விச் லைக்லி டூ காஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தம். இப்ப உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா, ஒ ஒ ஒரு இடத்துல 3 தலைவர்கள் இருந்தா என்ன ஆகும்? நான் சொல்றது ரைட், நீ சொல்றது ரைட்ன்னு சொல்லிட்டு இருப்பானுங்கல்ல. சோ இந்த இந்த பிரச்சனை இங்க வரும். சரிங்களா? இங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ல. ஆனா இங்க வந்து என்னது? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சொன்னா, இங்க மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மினிஸ்டர்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ்ல இருப்பாங்க. சோ நம்ம வந்து என்ன செய்வோம்? ஐஏஎஸ் ஆபிசர், எக்ஸிக்யூட்டிவ். நம்ம யார் கீழ இருப்போம்? ஒரு மினிஸ்டர்ஸ் கீழ தான் இருப்போம். சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்றானோ அது அவங்க செய்வாங்க. சரி அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம செய்வோம். சோ இப்ப வந்து என்ன செய்வோம்? நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. லெஜிஸ்லேட்டர் வேற, எக்ஸிக்யூட்டிவ் வேற, ஜுடிஷியரி வேற. சோ இவன் ஒரு மாரி செஞ்சுட்டு போவான், இவன் ஒரு மாரி செஞ்சுட்டு போவான். புரிஞ்சுங்களா? சோ அதனால இங்க நெறைய பிரச்சனை வரும். சோ அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்து வைக்கிறதுக்காக தான்
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்கல. நாளைக்கே உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் வந்து இந்தியா வந்து பிரசிடென்ஷியல் எடுக்கல, பார்லிமெண்டரி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நீங்க சொல்லணும். சரிங்களா? அண்ட் இன்ஃபேன்ட் டெமோக்ரஸி. இன்ஃபேன்ட் என்னது? குழந்தை. ஏன்னா சுதந்திரமா அப்பதான் நம்ம இருக்கோம். லைக் லைக் இந்தியா வுட் பி அட் ரிஸ்க் இன் சச் கான்ஃபிளிக்ட் ப்ரோன் என்விரான்மென்ட். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்குவானுங்க. சரிங்களா? நான் செய்யறதா ரைட், நீ செய்யறதா சரி. தட்ஸ் வி சூஸ் த பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால தான் வந்து பிரசிடென்ட்க்கு போகும்போது நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ட சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. However, India had declared herself a republic. சரிங்களா? ஏன்னா எலக்டட் பிரசிடென்ட். Thus, we owe to have elected president to be head of the parliamentary system. இருந்தாலுமே வந்து நம்ம என்ன செஞ்சோம்? ரிபப்ளிக். ஏன்னா நம்ம பிரசிடென்ட் வந்து எலக்ட் பண்ணி தான் இருக்கோம். அதாவது நம்ம வந்து எம்பி, எம்எல்ஏஸ் எல்லாம் எலக்ட் பண்ணுவோம். அவங்க போய் என்ன செய்வாங்க? பிரசிடென்ட் எலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதனால வந்து நம்ம என்ன செய்றோம்? எலக்டட் பிரசிடென்ட் வித் பார்லிமெண்டரி சிஸ்டம். உனக்கு வேணா, எனக்கு வேணா எல்லாத்தையும் வச்சு மெர்ஜ் பண்ணி ஒரு நம்ம என்ன செஞ்சோம்? பிஸ்ஸா மாதிரி நம்ம ஆக்கிட்டோம். In this aspect, we follow the Irish president. சரிங்களா? But our constitution is not an exact replica of Irish model either. சரிங்களா? அயர்லாந்து. ஐரிஷ்னானது அயர்லாந்துல இந்த மாதிரி தான். பார்லிமெண்ட் ஃபார்ம் இருக்கும், பிரசிடென்ட் இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணல. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? In Irish constitution, the constitutional power of the president can only be exercised by him on the advice of minister except those power in through his discretion. இங்க வந்து பிரசிடென்ட் வந்து என்ன செய்யணும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்டாகணும். ஆனா இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. சரிங்களா? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்டாகணும். அவன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க முடியாது. ஆனா பட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் there is no provision of authorizing president to act in his discretion of any matter. இங்க வந்து பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றத கேட்கணும். சில விஷயங்கள் வந்து பிரசிடென்ட் என்ன செய்யலாம்? முடிவு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் கேட்டாகணும். சரிங்களா? இங்க வந்து கொஞ்சம் நடந்துக்கலாம். அவங்க இஷ்டத்துக்கு டிஸ்கிரிஷன் அப்படி சொன்னா இது சரிங்க சாட்டிஸ்ஃபை ஒரு விஷயத்துல வந்து எனக்கு பிடிக்கலன்னா அது எதுவுமே நடந்துங்க. ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. The 42nd Amendment of Act explicitly codifies that President shall exercise the function of act accordance with the advice of Council of Ministers. 42வது சட்ட திருத்தம். அதுபடி என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டாகணும் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐரிஷை பொறுத்த வரைக்கும் கேட்டு நடக்கணும். ஆனா சில விஷயங்கள் கேட்காம நடந்துக்கலாம் டிஸ்கிரிஷன். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. புரிஞ்சா? சோ ஐரிஷுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசங்கிறது புரிஞ்சா? புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ண புரியுதா நம்ம எல்லாத்துக்கும்? Yes, sir. The Janata government which followed and enacted 44th amendment which empowered president to refer a matter back to the council of minister for reconsideration. சரி 42வது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பண்ணக்கூடாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா 44வது என்ன சொல்லப்பட்டிருக்கு? இல்ல நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம் திருப்பி ரீகன்சிடர் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இப்ப வந்து மினிஸ்டர் ஒண்ணு சொல்றாரு. இத சைன் போட்டு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்றாரு ஒரு பில்ல. 42வது படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவர் வந்து என்ன செய்யணும்? சைன் போட்டு தான் அனுப்பணும். ஆனா 44 என்ன சொல்றாரு? இல்ல உனக்கு அது தப்புப்படுது அப்படின்னா அந்த ப்ரொபோசல திருப்பி அனுப்பிச்சு விடலாம். ரீகன்சிடர் பண்ணா அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? Even though Indian parliamentary system is largely based on the British pattern, there are some fundamental difference between two. பிரிட்டிஷுக்கும் நம்மளுக்கும் சில விஷயங்கள் மாற்றமா இருக்கு. இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் a sovereign body like a British parliament. சரிங்களா? இந்தியா பார்லிமெண்ட் வந்து சாவரின் பாடி இல்ல. ஆனா பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் சாவரின் பாடி. சாவரின் பாடினா என்னது? யார் பேச்சையும் கேட்காம தன்னிச்சையா முடிவு எடுக்கிறது தான் சாவரின் பாடி. ஆனா பார்லிமெண்ட் நம்மளோட பார்லிமெண்ட் அந்த மாதிரி இல்ல. இந்தியன் ஸ்டேட் ஹாஸ் எலெக்டட் ஹெட் வைல் பிரிட்டிஷ் ஸ்டேட் ஹேட் ஹெரிட்டரி ஹெட். சரிங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னது? நம்ம வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனா அங்க பாத்தீங்க அங்க மோனார்க் இருப்பாங்க. பிரிட்டிஷ் பொறுத்த வரைக்கும் மோனார்க் வந்து ஹெரிட்டரி அப்படின்னு சொன்னா சந்ததியா வருது. அப்பன் பேரன் பையன் பேரன் பையன் சொல்லிட்டு. சோ இந்தியன் பார்லிமெண்ட் வந்து சாவரின் பாடி இல்ல. சரிங்களா? பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் தான் சாவரின் பாடி. புரிஞ்சுங்களா? இப்ப 4வது பாயிண்ட் புரிஞ்சா? ஏன் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஏன் வந்து பிரசிடென்ட் சிஸ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு? ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா?
அடுத்தது ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சி அமைப்பு. ஆனா வந்து யூனிட்டரி பயாஸ் ஒருமுகத்தன்மையோட நம்ம இருப்போம். பயாஸ்னா என்னது? நீங்க வந்து உன் ஃப்ரெண்டுக்காக இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் தப்பு பண்றான். இன்னொருத்தன் வந்து தப்பு பண்றான். ஆனா ஒருத்தன் உன் ஃப்ரெண்டு. அவன் என்ன செய்வான்? உன் ஃப்ரெண்டுக்கு தகுந்த மாரி நீ பேசவே இல்ல. அதான் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இங்க என்னது கூட்டாட்சி அமைப்பு இருக்கும். ஆனா வந்து என்னது? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு சாதகமா தான் இருக்கும். நெறைய விஷயங்கள். புரிஞ்சுச்சா? இதான் யூனிட்டரி பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து எல்லா விஷயமும் வந்து சென்டருக்கு எதிர்த்து நீங்க பண்ண முடியாது. சில விஷயங்கள் மட்டுமே பண்ணலாம். இப்ப நீட்லாம் வந்து என்னது? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்டாகணும். ஸ்டேட் கவர்ன்மென்ட் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் நீட் நடந்து தான் இருக்கு. இதெல்லாம் யூனிட்டரி பயாஸ்க்குள்ள வரும் உங்களுக்கு. சரிங்களா? யூனிட்டரி அப்படின்னு சொன்னா யூனியன். அது ஒருமுகத்தன்மையா யூனியன் என்ன சொல்றோ அத கேட்டு நடக்கிற மாரி இருக்கும். புரியுதா? Perhaps the most remarkable achievement of the Indian constitution is confer upon a federal system the strength of the unitary government. சரிங்களா? சோ இந்தியால வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொன்னா இந்தியாவ பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்ம ஃபெடரல் கூட்டாட்சி அமைப்பு இருக்கும். சரிங்களா? அதுல வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அதிகமான பவர் இருக்கும். Though normally the system of India is federal, கூட்டாட்சி, the constitution enables federation to transform itself into unitary state by assumption of the power of states by union case of emergency. சரிங்களா? இப்ப எல்லாம் கூட்டாட்சி அமைப்பு தான். ஆனா எமர்ஜென்சி சரிங்களா? அவசர கால நிலை அப்படிங்கும்போது எல்லாத்தோட உரிமையும் கட் பண்ணி யூனிட்டரி பயாஸா வந்துரும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அதிகமான பவர் வந்துரும். இப்ப கொரோனா காலத்துல வந்து 144 வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சரிங்களா? இதே ஒரு போர் வருது அப்படி சொன்னா எந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கும் பவர் இருக்காது. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து அத ஆட்சி எடுத்துக்குவாங்க. புரியுதா? இது வந்து எமர்ஜென்சி வந்துச்சுன்னா பார்ட் 18ல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அந்த கவர்ன்மென்ட் வந்து இறக்கி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து நேரடியா பவர் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? Our constitution contains all the usual features of the federation like two government, division of power. ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இது இருக்கு. டூ கவர்ன்மென்ட் இருக்கு. சரிங்களா? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். டிவிஷன் ஆஃப் பவர். எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் பவர் குடுக்கப்பட்டிருக்கு. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. சுப்ரீமசி கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் தான் பெருசு அப்படின்னு சொல்லிருக்கு. ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். கடினத்தன்மை இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் இருக்கு. பைகாமரலிசம் மேலவை கீழவே இருக்கலாம். எல்லாமே இருக்கு. சரிங்களா? ஃபெடரேஷன்ல என்னலாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து இந்தியனோட இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. However, the Indian constitution also contains large number of unitary or non-federalist features. கூட்டாட்சி அமைப்புக்கு எதிராக இருக்குதுல்ல, so ஒரு ஆட்சி அமைப்பு. அந்த ஒரு விஷயமும் இருக்கு. லைக் ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன். இப்ப வந்து யுஎஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, யுஎஸோட கார்டு இருக்கும். இல்ல புளோரிடானா புளோரிடாவோட கார்டும் உங்களுக்கு இருக்கும். சிட்டிசன்ஷிப் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. இந்தியன்னா இந்தியா கார்டு தான் இருக்கும். தமிழ்நாடுக்கு தனியா கார்டு இருக்காது உங்களுக்கு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கும். சரிங்களா? டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் 2ஆ இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் யுஎஸ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். Flexibility of the constitution, integrated judiciary, appointment of state governor by center, all India services, emergency provision இதெல்லாம் வந்து என்னது? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அதிகமான பவர் தரக்கூடிய விஷயம். சோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு அது பவர் தரக்கூடியயான விஷயம். சரிங்களா? இதுல சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அதிகமான பவர் கூடியதான விஷயம். சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே. Moreover, the federation has nowhere used in constitution. நம்மளோட இந்திய அரசியலமைப்புல ஃபெடரேஷன்ங்கிற ஒரு வேர்டே இல்ல. சரிங்களா? சோ அது இருந்தா தானே நீங்க சண்டை போட வருவீங்க. அதுவே இல்ல. ஆனா ஒரு ஒரு மறைமுகமா வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், எல்லாமே ஒட்டுக்கா தான் வந்து நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆர்டிகிள் 1 டிஸ்கிரைப்ஸ் த இந்தியா அஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஆர்டிகிள் 1 வந்து என்ன சொல்லுது? இந்தியா வந்து ஒரு ஸ்டேட்டோட யூனியன். யூனியன்னா எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியது. விச் இம்ப்ளைஸ் 2 திங்ஸ். அப்படி சொல்ற மூலியமா 2 விஷயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரீமென்ட் பை ஸ்டேட். இப்ப தமிழ்நாடு ஒத்துக்கிட்டு, ஜம்மு காஷ்மீர் ஒத்துக்கிட்டு, கேரளா ஒத்துக்கிட்டுலாம் வந்து நம்ம வந்து கூட்டாட்சி அமைக்கல. எல்லாருமே வந்து வலுக்கட்டாயமா என்ன செஞ்சுட்டாங்க? இந்தியா கூட வந்து சேர்ந்தனால நம்ம வந்து ஆட்சி அமைச்சுட்டோம். நோ ஸ்டேட் ஹாஸ் ரைட் டூ சீட் ஃப்ரம் த ஃபெடரேஷன். சரிங்களா? இப்ப தமிழ்நாடு பிரிஞ்சுட்டு போகணும்னா பிரிஞ்சு போக முடியாது. ஆனா யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த மாரி இல்ல. எல்லாரும் சைன் போட்டு தான் ஒட்டுக்கா இருக்காங்க. நாளைக்கே வந்து புளோரிடா எனக்கு தேவையில்ல, கலிபோர்னியா எனக்கு தேவையில்ல, நான் போறேன் அப்படி சொன்னா போலாம் அவங்க. ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பிரிஞ்சு போக முடியாது. சரிங்களா? இதான் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது பிரதிபலிக்கும். நாளைக்கே கொஸ்டின் கேட்பாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னலாம் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் தருவாங்க. அந்த 4 பாயிண்ட்ல இந்த ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் கரெக்ட் பண்ணணும். சரிங்களா? Hence, the Indian constitution has been variously described federal in form, but unitary in spirit. சரிங்களா? சோ ஃபார்ம பாத்தீங்கன்னா ஃபெடரல் எல்லாம் கூட்டாட்சியா தான் இருக்காங்க. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா அது வந்து ஒத்தை ஆட்சியா இருக்கும். யூனிட்டரி ஆட்சியா தான் இருக்கு. குவாசி ஃபெடரல் பை கேசி வேர். ஒருத்தர் சொல்றாரு குவாசி ஃபெடரல்னு சொல்றாங்க. முக்கால் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி குவாசி பாதிக்கு பாதி. அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இல்ல ஒட்டுக்கா சேர்ந்து வந்து ஒரு ஃபெடரேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பை கிரானுவலி ஆஸ்டிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. இவங்கலாம் வந்து யாரு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனோட எக்ஸ்பர்ட்ஸ். நிறைய கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருப்பாங்களா அந்த எக்ஸ்பர்ட். கேசி வேற என்ன சொல்றாரு? இந்தியா கான்ஸ்டிடியூஷன் பார்த்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கிரானுவலி ஆஸ்டின் என்ன சொல்றாரு? இல்ல கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இது புரிஞ்சா உங்களுக்கு? ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயஸ். ஸோ கூட்டாட்சி தான். ஆனா வந்து முக்கியமான காலகட்டத்துல ஒத்த ஆட்சியா அமைஞ்சிரும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அதிகமா பவர் இருக்கும். ஃபெடரேஷனுக்கு இருக்கக்கூடிய இது நெறைய விஷயம் இருக்கு. யூனிட்டரி கவர்ன்மென்ட்க்கு உண்டான நெறைய விஷயமும் இதுல இருக்கு. புரிஞ்சுச்சுங்களா? எமர்ஜென்சி வந்துச்சு அப்டிச்சுன்னா யூனிட்டரியா மாறிரும். புரியுதா? ஓகேவாம்மா? ஓகே. அடுத்து இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. சரிங்களா? சோ an independent judiciary. இண்டிபெண்டன்ட்னா வந்து ஒருத்தர் சாராம இருக்கிறது. ஹேவிங் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் another prominent feature of constitution. அப்ப எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டர், ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ட். இவங்கள சாராததா இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? இவங்க ஒரு விஷயம் கொண்டு வந்தா தப்புன்னு சொல்லலாம். இப்ப எலக்டோரல் பாண்ட் வந்து என்ன செய்யலாம்? தப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல. சோ இந்த மாரி விஷயம்லாம் வந்து ஜுடிஷியரி வந்து பவர் இருக்கு. The Indian constitution established judicial system is integrated as well as independent. இன்டகிரேட்டடா இருக்கும். எப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த மாரி இருக்கும். இங்க இருந்து அப்பீல் இங்க போலாம். இங்க இருந்து அப்பீல் இங்க போலாம். இங்க தான் ஃபைனல் அப்பீல் இருக்கும். சோ இதெல்லாம் வந்து இன்டகிரேட் கோர்ட். ஒரு இடத்துல ஒரு நியாயம் கிடைக்காதுன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கறதுக்காக ஒவ்வொரு இதா பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்ட்ஸ் அட் த டாப் ஆஃப் த இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இன்டகிரேட்ல வந்து சுப்ரீம் கோர்ட் டாப் இருக்கு. பிலோ இட் தேர் ஹை கோர்ட் இருக்கு, ஸ்டேட் லெவல் இருக்கு. அண்ட் ஹை கோர்ட்ஸ் ஹெரார்கி ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், முன்சிப் கோர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? The single system of courts enforce the central laws as well as state laws. இப்ப வந்து ஒரு கோர்ட் தான் வந்து சென்ட்ரல் லாவும் சரி, ஸ்டேட் லாவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. யுஎஸ்ஏல பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. ஃபெடரல் லா. அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் மட்டும் தான் வந்து சென்ட்ரல் ஜுடிஷியரி மட்டும் தான் வந்து என்ன செய்ய முடியும்? சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் வந்து கொண்டு வர முடியும். ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் நினைச்சா சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் நினைச்சா ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டுக்கும் என்ன செய்ய முடியும்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர முடியும். வேற ஃபெடரல் லாஸ் என்ஃபோர்ஸ் பை ஃபெடரல் ஜுடிஷியரி அண்ட் ஸ்டேட் லாஸ் என்ஃபோர்ஸ் பை ஸ்டேட் ஜுடிஷியரி. யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இப்ப கலிபோர்னியா அப்படின்னு சொன்னா, கலிபோர்னியா மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, கலிபோர்னியாக்குரிய சுப்ரீம் கோர்ட் தான் வந்து என்ன செய்யணும்? மாற்றம் கொண்டு வரணும். இதே மொத்த யுஎஸ்ஏக்கும் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, ஃபெடரல் கோர்ட்ன்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட். அவங்க தான் மாற்றம் கொண்டு வரணும். ஃபெடரல் கோர்ட் வந்து என்ன செய்ய முடியாது? கலிபோர்னியா கோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ண முடியாது. கலிபோர்னியா கோர்ட் ஃபெடரல் கோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ண முடியாது. புரியுதா? ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணா ஸ்டேட்டும் கேட்டுக்கணும், சென்ட்ரலும் கேட்டுக்கணும். சரிங்களா? சோ இதான் வந்து இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? The Supreme Court is a federal court, the highest court of appeal, the guarantee of fundamental rights of the citizen and the guardian of the constitution. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து அதான் ஃபெடரல் கோர்ட். சரிங்களா? கூட்டாட்சி கோர்ட்டாவும் இருக்குது. ஹையஸ்ட் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் தான் கடைசியா நீங்க போய் அப்பீல் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குலாம் யாரு பொறுப்பாளி? கேரண்டர் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஏன்னா உங்களோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாதுகாக்கிறவங்க யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இதுல வராது அப்படின்னு சொன்னா அடிச்சு விட்டுருவானுங்க. நாளைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயம் மாற்றம் கொண்டு வராங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து அந்த விஷயத்த கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் தப்புன்னு சொல்லிட்டா அது தப்பு தான். புரிஞ்சுங்களா? இப்ப நான் 5 பேத்த வந்து பலம் வச்சிருக்காங்க. 5 பேத்த வச்சு நான் கான்ஸ்டிடியூஷன் மாத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் மாத்த முடியாது. ஏன்னா அந்த சைடு யாரு இருக்கா? சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன செய்வாங்க? இல்ல இல்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு இது வந்து வராது. நீங்க செய்யறது தப்புன்னு சொன்னா அது வந்து செய்ய முடியாது. இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதானே இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப யார் செஞ்சா? தப்புன்னு சொல்லிட்டானுங்கல்ல கோர்ட்டு. சோ இதான் வந்து இந்த இடத்துல சொல்ல வராங்க. Hence, the constitution made various provisions like security of tenure of judges, fixed service of constitutional judges, ensure the Supreme Court of independence. So இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பிக்ஸ்டு சேலரி இருக்கணும். அவங்களுக்குன்னு வந்து இந்த வருஷம் வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயம்லாம் மாற்றம் செய்யாத மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒரு ஜட்ஜுக்கு 62 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்ட் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாத்தணும். சோ அப்ப என்ன செய்யுது? பார்லிமெண்ட் என்னதான் நினைச்சாலும் சுப்ரீம் கோர்ட்டோட விஷயத்த தலையிட முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும்ல, இப்ப உங்களுக்கு 5 வருஷம் உங்களுக்கு வேலை இருப்பீங்க. என்ன செஞ்சாலும் செய்றா அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன தைரியமா நிறைய விஷயம் கொண்டு வருவீங்கல்ல. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லிருக்கு? அ கோர்ட், ஜட்ஜோட அப்பாயின்ட்மென்ட் எல்லாமே இவங்கள தான் அப்பாயின்ட் பண்ணணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இவ்வளவு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவா குடுத்துட்டாங்க. சோ பார்லிமெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த மாத்துனாலுமே வந்து என்ன செய்ய முடியாது? ஜுடிஷியரிய வந்து மாத்த முடியாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி பவர் குடுத்தனால ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. சோ எவன் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு தட்டி கேட்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இன்டிகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? 6th பாயிண்ட் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கேக்குதா? ஐ அம் ஆடிபிள்? ஓகே. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ மேக்ஸ் த கான்ஸ்டிடியூஷன் லீகலிஸ்டிக். சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூன்னா அப்படின்னா இல்ல. அதான் ஒரு லா கொண்டு வராங்க.
அதெல்லாம் வந்து நம்ம வந்து தப்பா இருக்குங்கிற பட்சத்துல அதெல்லாம் என்ன செய்யலாம், ஜுடிஷியல் கிட்ட கொண்டு போகலாம். ஜுடிஷியல் என்ன செய்யும், ரிவ்யூ பண்ணும். தப்பா, ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தப்பா இருந்தா அடிச்சு விட்டுரும். ரைட்டா இருந்தா ஓகே சொல்லும். இதான் எலக்ட்ரல் பாண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரிவ்யூ பண்ணுச்சு ஜுடிஷியரி. ரிவ்யூ பண்ணி தப்புன்னு சொல்லுச்சு. அதனால வந்து அந்த லா செல்லுபடியாகாம போயிடுச்சுல்ல, இதான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கிறனால தான் கான்ஸ்டிடியூஷன் வந்து லீகலா வந்து மூவ் பண்ண முடியும். இல்லன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் மாத்திக்குவானுங்க. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க. மக்களோட திண்டாட்டம் தான். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை புது புது விஷயமா வந்துட்டு இருக்கும். அவர் ஃபவுண்டிங் ஃபாதர் ஸ்டுட் பை த பிரின்சிபல் ஆஃப் ரூல் ஆஃப் லா. சரிங்களா? நம்ம வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனவங்க வந்து ரூல் ஆஃப் லா அது வந்து இருந்தாங்க. விச் இஸ் த கன்சிடர்ட் டு பி பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இதான் வந்து பேசிக் ஃபியூச்சரா இருந்திருக்கு. ஜுடிஷியல் பவர் எக்ஸைஸ் பை த கோர்ட்ஸ் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் கேரண்டீட் பை த பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரிங்களா? சோ இது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. என்ன லா கொண்டு வந்தாலும் ரிவ்யூ பண்ணிட்டு தப்பா ரைட்டா இது பிரச்சனைங்கும்போது ரிவ்யூ பண்ணி கொண்டு போலாம். நீங்க கேஸ் போடலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் a necessary component of fundamental rights, but it's meaningless to ensure individual rights is a written constitution as a fundamental rights. சரிங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இருந்தா மட்டும் தான் வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா இவங்க இஷ்டத்துக்கு லா கொண்டு வந்து என்ன செய்வாங்க, நம்ம எல்லாத்தையும் உள்ள போட்டுருவானுங்க. அதனால வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கிறனால தான் வந்து இந்தியா இந்தியாவா இருக்கு. சரிங்களா? இஃப் தே ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. சரிங்களா? அகைன்ஸ்ட் எனி ஆர்கன் ஆஃப் ஸ்டேட், எக்ஸிக்யூட்டிவ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ். சரிங்களா? இது வந்து என்ன செய்யலாம், கோர்ட் ஆஃப் லால என்ஃபோர்ஸ் ஆகுறனால மட்டும் தான் வந்து என்ன செய்ய முடியுது, எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. என்ஃபோர்ஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து லா கொண்டு போவானுங்க. இதுவரைக்கும் இருக்கு உங்களுக்கு. இப்போ இதுவரைக்கும் நடத்திட்டேன் உங்களுக்கு. Drawn from different sources, lengthiest written constitution, more flexible than rigid parliamentary form of government, federal with unitary bias, integrated and independent judiciary, judicial review makes it constitutional legalistic. இந்த 7 பாயிண்ட் நடத்திட்டேன் நானு. ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த 7 பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு நீங்க சொல்லணும். ஒவ்வொன்னுக்கும் வந்து எக்ஸாம்பிளோட நீங்க சொல்ற மாதிரி பாத்துக்கங்க. ஏதாச்சும் டவுட் இருக்காமா? மாடல் ஏதாச்சும் டவுட் இருக்கா? புக் வாங்குனவங்க புக் எடுத்து பாருங்க. அதுலயும் இது எல்லாமே குடுத்திருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட குடுத்திருப்பாங்க. அத ஒரு தடவை தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. ஷெரின், ஹேமா, திவ்யா, இர்ஃபானா, ஆயிஷா, சாஹிதியா, சாஹிதா, கபீர் புரியுதுங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே, ஓகே, ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அப்லோட் பண்ணிடுறேன் நானு. நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூமா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா.